பத்தாய் நிறையா பேர் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் ஜெர்ரிங் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டதே இல்லாட்டினா எப்படி பத்தாய் சமைக்கிறதுன்னு இந்த காணொளியில் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஆனால் நீங்கள் ரெசிபி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குட்டி கதை. போன வருஷம் குக் பாம் கான்டெஸ்ட் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் சமையல் வீடியோ செஞ்சு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க. இந்த வருஷம் திரும்ப இந்த குக்கிங் கான்டெஸ்ட் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த கேம்பெயினுக்கு பேர் #MyPalmPride இஸ் அ சஸ்டைனபிள் மூவ்மெண்ட் பை யூத் ஃபார் யூத் ஆஃப் ரீஜெனரசி. ஸோ இது நம்ம என்னென்னா, உங்ககிட்ட நான் இந்த சமையலை சமைச்சிக்கிட்டே ஒரு சின்ன அவேர்னஸ் ஷேர் பண்ணலான் இருக்கேன். நம்மளோட பாம் ஆயில் வெரி 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 சூட்டபிள் ஃபார் ஸ்டேபிளாக இருக்கும் ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் சமைக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி ஃப்ரைங் ரெசிபி கோரிங்க்கெலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் சும்மா அந்த வீடியோ பார்த்து ஸ்க்ரோல் பண்ணாமல் நீங்களும் உங்களோட குவாலியை எடுத்து இப்பயே சமைக்க ஆரம்பிங்க. பாம் ஆயில் யூஸ் சமைக்கும் போது நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன பண்ணணும்னா, ஒரு 20 to 30 செகண்ட் வீடியோவை எடுத்து அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியதுதான். இது சும்மா ஷேர் பண்ணி எனக்கு என்ன கிடைக்கும்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. வேறு எதுவும் இல்லைங்க, உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் 150 ஒல்லி, 200 ஒல்லி, 250 ஒல்லி வரைக்கும் வின் பண்ணுறதுக்கு அரிய வாய்ப்பு. டச் அண்ட் கோ வாலெட்டில் உங்களுக்கு கேஷாக உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டக்கு டக்குன்னு சமைங்க, காசை வின் பண்ணுங்க. See you guys.